என்னடா உளறிட்டு இருக்க? போன வைடா. தோணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் போய் பார்க்கணும்டா. எங்க கூட கொஞ்ச நேரம் வேலை பாருங்க. இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இளமை என்னும் பூங்காத்து ஷேர் பண்ணுவீங்களா? மாட்டாரி ஷேர் பண்ணுவீங்களா? மாட்டாரி கடி ஜோக் ப்ரோ. இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எனக்கு எந்த டேர் வேணாலும் கொடுக்கலாம். இல்ல தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன டேர் கொடுப்பேன். இப்போ வந்து ஒரு காட்டுல வந்து 2 புலி இருக்கு. ரொம்ப நாள் வந்து வேட்டைக்கு போகாம ரொம்ப வந்து பசியோட சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப டக்குன்னு ஒரு கண்ணு பக்கத்துல வந்து ஒரு மான் வந்து தெரியுது. சரிடா நமக்கு வந்து செம்ம வேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு 2 புலியும் நல்லா வந்து பிளான் போட்டு அந்த மானை வந்து அடிச்சு சாப்பிடுறாங்க. அதுல வந்து ஒரு புலி நல்லா சாப்பிட்டுருச்சு, இன்னொரு புலிக்கு நல்லா பசிச்சுச்சு. ஆனா அந்த புலி சாப்பிடல. ஏன்? ஒரு மரத்தை கயிறு கூட இங்கே தொங்கிடுறேன். மரத்துல விளையிற புலியா? இல்ல காட்டுல வாழ்ற புலி. புள்ளிமானம். அது புள்ளிமான் இல்லை. நான் சொல்லிடவா? அதாவது அந்த புலி வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுருந்துச்சான். அதனால அந்த மானை சாப்பிடலையா, அது இறைச்சி. இவன் மட்டும் என் கையில கச்சா வாட்ச் வாங்கலாம்னு சொல்லி போகும்போது எல்லா வாட்சையும் பார்க்குறாப்புல இதில் வந்து நல்ல பெஸ்ட்டாக வந்து இதில் வந்து டைம் நல்லா காட்டும் அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. உடனே அந்த கடைக்காரர் வந்து மேலே இங்கேயும் பார்த்து அவருக்கு ஒரு பதில் சொன்னாப்புல. அந்த பதில் என்ன சொல்லியிருப்பாரு? ஏன்னா உங்களுக்கு புரியாது, ஏன்னா நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது. இந்த வாட்ச் தான் சொல்லுங்க ப்ரோ, எனக்கு தெரியல, நீங்களே ஓப்பனா சொல்லிருங்க. எந்த கடிகாரமும் டைம் காட்டுறது நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாராம். பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவுனன் பார்த்திய வெறுப்பேத்தி கதிகாலங்க வச்சிருவாரு. குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் தற்கொலை பண்ணிக்கலாம், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போறாப்புல. போனோன்னா ஃபேனில் வந்து கைத்த மாட்டுறாப்புல தொங்குறாப்புல. ஆனால் அவர் சாகலை. ஏன் ப்ரோ? தெரியலையே. புரியலாமா? அவர் தொங்குனது வந்து டேபிள் ஃபேனில். மூடிக்கிட்டு ஒரு தீபாவளிக்கு வந்து ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், நல்லா சரக்கு அடிச்சுட்டு நல்லா பியரை போட்டு என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பியர் வாங்கி வீட்டில் வச்சிருக்காப்புல. பார்த்தோன்னே அவங்க அப்பா பார்த்துட்டு என்னடா பியர் வாங்கி வடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சப்பு டப்புன்னு போட்டு அடிச்சிட்டாப்புல. அதே மாதிரி அவங்க அக்கா ரூம்ல வந்து பியர் இருக்கு, ஆனால் அவங்க அப்பா எதுவுமே சொல்லலை. சரி போயிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஏன் சொல்லிடுவா? இந்த அக்கா ரூம்ல வந்து இருந்தது வந்து டெடி பியர். வாயிலே ஈஃபில் டவர் கட்டலாம், ஆனா நட்சத்திரத்துல கக்கூஸ் கூட கட்ட முடியாது. டெடி பியர் வச்சிருந்தா எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஒரு கேள்வி கேட்குறேன். 10 ரூபா தாள்ல ஏன் காந்தத்தா சிரிக்கிறாரு? அவரால் தான் நோட்டு நனைஞ்சு வரும்ல. ஆள் தெரியல போட்டு மர தமிழ். ஏபிசிடி வந்து மொத்த லெட்டர் எத்தனை லெட்டர்? 26. அதுல வந்து ஏபிசிடி ஓடி போச்சுன்னா மீது எத்தனை இருக்கும்? 20 இருக்கும். ஓடியும் போயிடும். இப்படி ப்ரோ. அப்போ மறுபடியும் மத்தியம்னா செருப்பால அடிங்க. அங்களே போர் அடிக்கணும் வந்தா கரெக்டா வந்து மாட்டிட்டு சிக்கிட்டே தப்பவா முடியும்? கிட்ட எப்படியாவது காப்பாத்திரு சாமி. ஒருத்தர் வந்து கை நிறைய சம்பாதிக்கிறார், ஆனா அவர் அடுத்தவங்க எதிர்பார்க்கிறாரு. ஏன்? பிச்சைக்காரன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நல்ல டேரா கொடுக்கணும், விடக்கூடாது. ஆட்டோ புடிச்சு இங்க இருந்து லடாக் போனோனே 3 பிள்ளைய புடிச்சு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. 3 பிள்ளைய புடிச்சு பாட்டி அந்த பிள்ளைட ஒரு கேள்வி கேளு. ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்காப்ல. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரிங்களா, 2 பேர் இருக்காங்க. ரொம்ப நாள் அவங்க சாப்பிடல, வாங்கலன்னு கூட வச்சுக்கங்க. ரேஷன் கடையில் திடீர்னு ரேஷன் கடையில் அரிசி போடவும் விறுவிறுன்னு ஓடி போறாப்ல. ஓடி போய் அரிசி வாங்குவாரா, சக்கரை வாங்குவாரா, இல்ல என்ன பாக்கெட் தான் வாங்குவாரா? ஃபர்ஸ்ட் என்ன வாங்குவார்? மூச்சு. என்ன ப்ரோ? மூச்சு. ஓ ஷட். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. முடிதான் இல்ல. சரி ஓகே சொல்லுங்க. இன்னைக்கு நேரம் எல்லாத்தையுமே டேர் வாங்கிட்டே இருக்கேன். சரி சொல்லுங்க. ஒரு குடும்பத்தில் வந்து 3 பசங்க இருக்காங்க, அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து தலைவலிக்கு தம்பி பால் கலந்து ஒட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருத்தன் என்ன பண்ணிட்டா பால்ல வந்து தண்ணி ஊத்திட்டான், ஒரு மூத்த பையன். ஆனா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பால்ல தண்ணி ஊத்திருக்கு. 2வது பையன் வந்து பால்ல தண்ணி ஊத்திருக்கேன், அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. 3வது பையன் பால்ல தண்ணி ஊத்திருக்கேன், பட் வந்து அவங்க கண்டுபிடிக்கல. ஏன்? சரி ஆன்சர் சொல்லிடலாமா? அவன் வந்து பாலிடெக்னிக் படிச்சிருக்கானா. கொய்யால நீ என் கையால தான்டா மறறாவ போற. நல்லா பாருங்கண்ணா ப்ரோ. இளமை என்னும் பூங்காத்து. நல்லா பாருங்கண்ணா ப்ரோ. பிள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெக்கணும் சார். மாடன் ரதியே உன்னை பிக்கப் பண்ணிடவா? அவ்வளோதான் ப்ரோ தெரியும். என்ன ப்ரோ அவ்வளோதானே? மாடன் ரதியே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறவா அவ்வளோதானே? நான் எதிர்பார்த்தேன் உங்கள்கிட்ட இருந்து. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஒன்றும் இல்லை ப்ரோ, ஈஸி. சொல்லுங்க ப்ரோ. என்ன பண்ணுறீங்க? அந்த இதில் குதிங்க. அந்த இதுலையா? அந்த ஜம்பிங்க ப்ரோ பார்த்துங்க, குதிக்கிறேன். பார்த்துங்க. என்னது பெல்ட் அடிக்கவா? சூப்பர் ப்ரோ. எங்களுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் கடை எடுத்து. எங்க கூட கொஞ்ச நேரம் வேலை பாருங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அக்கா இங்க தோடுக்கா, தோடு வாங்கிக்கோங்க. வாங்க சார். வாங்கண்ணே தோடு. ஐயோ தோடு வேணாண்ணே, அடிச்சிருவீங்க. விலை 100 ரூபா சார். 100 ரூபா சார். 100 ரூபா. ஓடியா. அக்கா வாங்க, யாருன்னா வரீங்களா? ஐயா யாராவது ஒருத்தர் வந்து வாங்கிக்கோங்க. நவீன மிஷின். 100 ரூபா. ஐயா போனா வராது, பொழுதுபோலா கிடைக்காது. ஓடியா.
ஐயா கூட்டமாக தான் நிற்கிறீங்க, வாங்க இங்கே வந்து வாங்க. இப்போ உங்கள் ஃபோன் எடுங்களேன். உங்கள் கான்டாக்டில் வந்து ஃபஸ்ட்டு 3 கான்டாக்ட் இருக்குல்ல, அதில் வந்து யாருக்கா ஒரு கால் பண்ணி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சாம்பார் ஆப் எனக்கு. ஹலோம்மா, என்னம்மா எங்கே இருக்கா? சரி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மைதான். எவ்வளோ பெரிய பிளான கண்டுபிடிச்சா பாத்தியா? நீ இல்லாமல் வாழ முடியாது. அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. இருமா ஒரு நிமிஷம் இருமா, அந்த அக்கா கூப்பிட்றாங்க, ஒரு நிமிஷம் இருமா. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் வாட்டிக்கிற மாட்டி மதுரைன்னு சொல்கிறீங்களா? என்ன உங்களுக்கு ஃபுட்டு பிடிக்கும்? சாப்பாடுக்கு வந்து பஞ்சம் இருக்காது, எல்லா சாப்பாடும் தரமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுனா? பழைய சோறு தான். பழைய சோறு பச்சை மிளகா. இப்போ வந்து சூழ்நிலை வந்து உடல்நிலை நோய் எப்படி வரும் தெரியுமா? கண்டதை சாப்பிட்றனால நோய் வருது. பழைய சோத்தை நீங்கள் சாப்பிட்டு வச்சு பாருங்களேன், அதுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், கருவாட்டை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, உடம்புக்கு நமக்கு நோயே வராது. நோயின்றது வந்து எப்படி உருவாக்கணும் தெரியுமா? இந்த கடைகளில் கண்டதை சாப்பிட்டு நம்ம உடல்நிலை நோய் வந்த காரணமே அதுதான். பழைய சோறும் தயிர் சோறும் சாப்பிட்டு படுங்க, நமக்கு நோயே வராது. நல்லா ஊட்டமான சத்துனா பழைய சோறு, நல்லா தண்ணி கஞ்சி, துவையல் சாப்பிடுங்க. எப்பயுமே உடம்பு குஸ்தியா இருக்கும், கூர்மையா இருக்கும். ப்ரோ சாப்பாடுண்டா. சூப்பர்.